வணக்கம். இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய பாஸ்தா வீட்டிலே டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த பாக்கெட் பாஸ்தா வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த பாக்கெட்டில் இருக்க பாஸ்தாவில் 1 கப் அளவுக்கு அளந்து நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். கழுவின பாஸ்தாவை குக்கரில் போட்டு 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு 3 விசில் வேக வச்சு எடுக்கணும். குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதும் திறந்து பார்த்தா பாஸ்தா நல்லா வெந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், இது மாதிரி ப்ரெஸ் பண்ணால் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்து சட்டியில் எண்ணெய் விட்டு சின்ன சின்னதாக வெட்டினா கேரட் பீன்ஸ் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். அப்போ தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இல்லைன்னா கடிக்கிறதுக்கு ஹார்டாக இருந்தால் சாப்பிட ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்போ இந்த கேரட் பீன்ஸ் வதங்கினதும் இதிலே கொஞ்சம் முட்டை அடித்து ஊற்றி கிளறி எடுக்க போகிறேன். அதனால இதிலே கொஞ்சம் உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் வத்தல் பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 முட்டை எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. முட்டை எடுக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். காய்கறி மட்டும் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். முட்டையை போட்டு கிளறினதும் 3/4 வேக்காட்டில் எடுத்துடலாம். நல்லா வேக விடண்டா முட்டையை. அடுத்து சட்டியில் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 5-6 பல் பூண்டை சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதும் 2 நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா பழுத்ததாக இருக்கணும், அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அரைச்சி கூட நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். அடுத்து குடமிளகா ஒன்று சின்ன சின்னதாக வெட்டி அதில் போட்டு வதக்கி விட்டுடலாம். அடுத்து நைட்டு ஊற போட்டு காலையில் நல்லா வேக வச்சு எடுத்த பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை போட்டு கிண்டின கேரட் பீன்ஸு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முட்டை ஏற்கனவே கொஞ்சம் வேகாமல் எடுத்துருந்தா கூட இதில் போட்டு கிண்டும்போது நல்லா வெந்துடும். அடுத்து இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பாஸ்தாவை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றுறேன். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கிறேன். 2 சாஸும் ஊற்றின பிறகு பாஸ்தாவையும் காய்கறி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இது எந்த பாஸ்தா மசாலாவோ மேகி மசாலாவோ எதுவுமே இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்து. இதில் சோயா சாஸ் 1 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா 2 ஸ்பூன் கூட ஊற்றி விடலாம். உங்கள்கிட்ட சீஸ் இருந்ததுன்னா கடைசியாக 2 பீஸ் சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பாஸ்தா சூடாக இருக்கும்போதே பரிமாறிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆறிட்டுனா ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். பாருங்கள், ரொம்ப ஒட்டெல்லாம் செய்யாமல் நல்லா பக்குவமாக வந்திருக்கு. இந்த பாஸ்தா இப்படி தனித்தனியாக கிண்டி எடுக்காமல் குக்கரில் ஒரே இதிலே வச்சு எடுக்கிற மாதிரியும் பண்ணலாம். அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.